உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தூய ஆவியின் பெந்தேகோஸ்தே பெருவிழா 24/5/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தூய ஆவியார் பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இயேசு உயிர்த்த 50ஆம் நாள் அன்னை மரியாளின் தலைமையில் சீடர்கள் அனைவரும் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் அனைவர் மீதும் பிளவுற்ற நெருப்பு நாவு அவர்கள் தலையில் அமர்ந்து அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். தூய ஆவியை பெற்றவுடன் அவர்கள் துணிவு பெற்றனர். திருத்தூதர்களின் போதனைகளை அனைத்து மக்களும் தங்கள் தாய்மொழியில் கேட்டு வியப்புற்றனர். தூய ஆவியார் பிரிவினை ஏற்றத்தாழ்வுகள் களைந்து ஒற்றுமையை உருவாக்குகின்றார். தூய ஆவியாரின் கொடைகள் திரு அவையின் நலன்களுக்காகவும் பொது நலனுக்காகவும் வழங்கப்படுகிறது. இயேசு தூய ஆவியாரை வழங்கி சீடர்களுக்கு மனித உறவுகளுக்கு தடையாயிருக்கும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் வழங்கினார். தூய ஆவியை பெற்றுள்ள நாமும் இறைவனோடும் மனிதரோடும் உள்ள உறவை கட்டி எழுப்பி உறவு சமுதாயத்தை உருவாக்குவோம். மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம், அன்பில் வாழ்வோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. முதல் வாசக முன்னுரை. பெந்தேகோஸ்தே நாளில் திருத்தூதர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட அவர்கள் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் அனைத்து மக்களுக்கும் போதித்தனர். கடவுளின் வார்த்தையை அனைத்து நாட்டு மக்களும் தங்கள் தாய்மொழியில் கேட்டு கடவுளின் மாட்சியை போற்றி புகழ்ந்தனர். தூய ஆவியின் வெளிப்பாடு நம் அனைவருக்கும் தரப்பட்டுள்ளது. இயேசுவின் சீடர்கள் போன்று பணி செய்ய அழைப்பு விடுக்கும் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 3b முதல் 7, மேலும் 12 முதல் 13 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியை பெற்றுக்கொண்டதாலே நாம் கடவுளை அப்பா, தந்தையே என்று அழைக்கிறோம். பொது நன்மைக்காகவே தூய ஆவியின் செயல்பாடுகள் நமக்கு தரப்பட்டுள்ளது. கடவுள் ஒருவரே, அவ்வாறே தூய ஆவியாரும் ஒருவரே. கிறிஸ்துவாகிய உடலில் அனைத்து மக்களும் உறுப்புகளாய் இணைந்து செயல்படும்படி தூய ஆவி நமக்கு துணை செய்கிறார். அனைத்து மனிதரிலும் இயேசுவை காண வேண்டும் என்று கூறும் கொரிந்தியர் முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி முன் வாழ்த்தொலி. தூய ஆவியை எழுந்தருளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியெரிய செய்தருளும். நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. தூய ஆவியின் துணையால் வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் தங்கள் புனித வாழ்வாலும் நல் வழிகாட்டுதலாலும் அனைத்து மக்களுக்கும் அருள் வழங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே, அன்பு இறைவா, எம் நாட்டிலும் அனைத்து நாடுகளிலும் ஆளும் தலைவர்கள் வன்முறைக்கு இடம் கொடாமல் அமைதியான நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்றும் வன்முறை, மதவெறி, ஜாதி வெறி, மொழிவெறி இன்றி அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகள் என்று மனித நேயம் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே, அன்பு இறைவா, எம் இளைய தலைமுறையினரை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இறை ஞானமும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் வேலைக்காக காத்திருப்போருக்கு நல்ல வேலை வாய்ப்பும் திருமண வயதில் இருப்போருக்கு திருமண வரமும் தந்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறைவா, நோயாளிகள், முதியோர், தனிமையில் வாழுவோர், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்களுக்கு நற்சுகமும் பாதுகாப்பும் மனமகிழ்வும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும், குடும்ப முன்னேற்றத்திற்காக அனைவரும் உழைத்திட வேண்டுமென்றும், இறைமனித உறவில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.